நெக்ஸ்ட் நாங்கள் லேடிஸ் சீட் வியூ பாயிண்ட் வந்திருக்கோம். எப்படி வியூ ஆகுதுன்னு பார்க்கலாம், வாங்க போகலாம். இங்கே வியூ பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி வெளியே நிறைய கடைகள் இருக்குது. அதில் வந்து அத்திப்பழத்தில் தேன் ஊற்றி கொடுத்தாங்க, நாங்களும் சாப்பிட்டோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய டிஃப்ரெண்ட்டான ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அதெல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தோம், ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. இந்த லேடிஸ் சீட் வியூ பாயிண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏற்காடு மெயின் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 2 கிலோமீட்டர் தூரத்துலேயே இருக்குது. இங்கே பார்க்கிங்க்குன்னு தனியாக டிக்கெட் எதுவும் வாங்க வேண்டியதில்லை. ஏன்னா இங்கே பார்க்கிங் ரோட்டோரங்களே தான் பார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி தான் இங்கே ஃபெசிலிட்டி பண்ணி வச்சுருக்காங்க. வண்டி பார்க் பண்ணுற அளவுக்கு ரோட்டோரங்களில் நிறையாவே இடம் இருக்குது. ஆனால் அதுக்குன்னு தனியாக பார்க்கிங் டிக்கெட் எதுவும் வாங்க தேவையில்லை. இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய வியூ பாயிண்ட்ஸ் பார்த்துருப்போம். ஹில்ஸில் வால்பாறை இந்த மாதிரி பிளேசஸ்ல இருந்து பார்த்துருப்போம். ஆனால் இது அந்த மாதிரியான ஒரு வியூ பாயிண்ட்டாக இருக்காது. அந்த வியூ பாயிண்ட்லாம் நம்ம மலைகள், கிரீனிஷான மலை, ரொம்ப உயரமான மலை, கடல் மட்டத்திலேருந்து ரொம்ப உயரமான இடம், சுற்றி கிரீனிஷான மலைகள், மேக கூட்டங்கள், ரொம்ப குளிர், அருவி, இந்த மாதிரி வியூ பாயிண்ட்ஸாக தான் பார்த்துருப்போம். ஆனால் இது டோட்டலாகவே ஆப்போசிட்டாக இருக்கும் இந்த வியூ பாயிண்ட். நமக்கு இங்கிருந்து பிளைன்ஸான, அதாவது சேலம் சிட்டி நல்லாவே தெரியும். அந்த அளவுக்கு உயரம் கம்மியான இடம் தான் இது. இங்கே ஒரு டெலிஸ்கோப்ல இருந்து கீழே பார்த்தா ஒரு பழங்குடியினர் கோயில் தெரியணும். அது ரொம்ப கீழே இருக்கிறதாவும் சொல்றாங்க. அதுக்கு 5 ரூபா பே பண்ணணும். நாங்களும் பே பண்ணி அந்த டெலிஸ்கோப் வழியா பார்த்தோம் அந்த கோயிலை. அது ரொம்பவே அழகா இருந்துச்சு, ரொம்ப சின்னதாகவும் தெரிஞ்சது. டெலஸ்கோப்ல பார்த்து முடிச்சுட்டு அப்படியே சைட்ல இறங்கி வந்தோம்னா வியூ பாயிண்ட் பார்க்கறதுக்காக ஒரு இடம் கட்டி வச்சிருப்பாங்க. அங்கிருந்து பார்க்கறதுக்கு சேலம் சிட்டி ரொம்ப அழகா தெரியும். ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி ஏதாவது கொண்டு போனா ஜாக்கிரதையா வச்சுக்கணும், ஏன்னா அங்க குரங்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இந்த இடத்துல இருந்து மொத்த சேலமோட வியூவும் தெரியுது. இந்த மேல ரொம்ப ஹைட்ல இருந்து பார்க்கறதுக்கு சேலம் சிட்டி ரொம்பவே அழகாவே தெரியுது இந்த இடத்துல இருந்து. நைட் டைம்ல நம்ம இந்த இடத்துல இருந்து கீழே சேலம் சிட்டியை பார்த்தோம்னா லைட்டிங்கோட ரொம்ப சூப்பரா இருக்கும். வானிலை ரொம்ப தெளிவா இருந்துச்சுன்னா மேட்டூர் டேம் கூட இங்க இருந்து தெரியும். ஆங்கிலேயர்கள் இங்க வாழ்ந்த காலத்துல ஐரோப்பிய பெண் ஒருத்தவங்க இந்த வியூ பாயிண்ட்ல வந்து உட்காந்து புக்ஸ் படிக்கிறத வழக்கமா வச்சிருந்திருக்காங்க. அதனாலதான் இந்த இடத்துக்கு சீமாட்டி இருக்கைங்கிற பேர் வந்தது. அதுதான் இப்ப லேடிஸ் சீட் வியூ பாயிண்ட்னு அழைக்கப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.